ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பால் கப்பை. இது கேரளா ஸ்டைல் டிஷ். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. வாங்க செய்யலாம். அதுக்கு நான் 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கியிருக்கேன். க்ளீன் பண்ணி இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. அது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட், தேவையான அளவு தண்ணி. ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் நம்ம வேக வச்ச கிழங்க எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகு ஆட் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும். இது கூட 2 கப் தேங்காய் பால். தேங்காய் பாலோட நல்லா கிழங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது லோ ஹீட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூடாக ஆக நல்லா திக்காயிரும். இன்னொரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா. நான் 2 தான் எடுத்திருக்கேன். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிழங்கோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கானும் ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா கேரளா ஸ்டைல் பால் கப்பை ரெடி. இது ஃபிஷ் கறியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.